நல்ல ஒரு வித்தியாசமான அறிமுகம் எனக்கு கிடைச்சது. நன்றி. உண்மையில் இந்த நிகழ்வுக்கு நிறைய சிறுவர்களைத்தான் நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். ஆனால் பரவாயில்லை, சிறுவர்களாக திரும்பவும் மாறிக்கொண்டிருக்கிற கணவரை இங்கே காணக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுடன் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கு. இன்னொரு ஒரு நூல் அறிமுகம் என்றதை தாண்டி என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்றது பொருத்தமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். பெண் விடுதலை சிந்தனை அமைப்பு கல்லாகவே ஆனால் என்ற இந்த சிறு கவிதை தொகுதியை வெளியிட்டிருக்கீங்க. சிவசேகரம் என்ற எழுத்தாளரையோ இல்ல விமர்சகரையோ பற்றி நான் அறிமுகம் சொல்லி உங்களுடைய எல்லாருக்கும் தெரியணும் என்றது இல்லை. எங்களுடைய தேசிய கலை இலக்கிய பேரவை முன்னோடி எழுத்தாளர் தாயகம் சந்திவேலிட ஆசிரியர் குழுவின் உறுப்பினராக இருக்கிறது. அதை விடவும் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பொறியியல் துறையின் பேராசிரியராக பணிபுரிந்தவர்கள் சொல்லி உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி நம்புறேன். இந்த கவிதை தொகுதியை பார்த்தோம்னு சொன்னா முழுமையாகவே பெண்களை பற்றி எழுதின பெண்கள்கிட்ட கண்ணோட்டங்கள் எழுதப்பட்டது. பெண்களை பற்றி ஆண்கள் என்ன மாதிரி புரிந்து கொண்டிருக்கிறான், பெண் விடுதலை சிந்தனை அமைப்பை எழுத்தாளர் என்ன மாதிரி கை கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி விளக்கக்கூடிய மாதிரி இந்த கவிதைகள் அமைந்திருக்கிறத காணலாம். இந்த வருடம் சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு இந்த கவிதை தொகுப்பை வெளியிட்டு இருக்கணும். அந்த வகையில இந்த கல்லாகவே ஆனால் என்ற இந்த தலையங்கத்துக்கு பொருத்தமாகவே இந்த அட்டைப்பட வடிவமைப்பு அமைச்சிருக்கிறது நீங்க பார்க்கலாம். பொதுவாகவே மனிதர்கள் தங்களோட உணர்ச்சிகளை வெளிக்காட்டக்கூடிய ஆட்கள் சொல்லி சொல்லுவினோம். ஆனா உண்மையில பல இடங்களை நாங்க கல்லாகவே தான் அமைந்திருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்களை நாங்க ஏதோ ஒரு இடத்துல வாழ்க்கையில எதிர்கொண்டிருப்போம். அந்த வகையில பெண்களை பொறுத்த வரைக்கும் சமூகங்களோட தாக்கங்கள்னாலையும் சரி, குடும்பங்களோட தாக்கங்கள், அடக்குமுறைகள் இதனாலையும் நிறையவே தங்களுடைய உணர்ச்சிகளையும் சரி, தங்களுடைய ஆசைகள், விருப்பு வெறுப்புகள் இதையும் தங்களுக்குள்ளேயே போட்டு இன்னமும் பூட்டி வச்சுக்கொண்டு கல்லாகவே அமைந்திருக்கக்கூடிய தங்களோட வாழ்க்கையை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு பாங்கும் இன்னமும் சில இடங்களில் இருக்கின்றதை மறுதளிக்க முடியாது. அந்த வகையில் இந்த அட்டைப்பட வடிவமைப்பு உண்மையிலேயே எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறேன்னு சொல்லலாம். இதுல நான் சும்மா முதல்ல இருந்து கவிதை வாசிக்கிற வழக்கம் எனக்கு இல்லை. சும்மா ஒருக்கா தட்டி கொண்டு போவோம்னு சொல்லி போனேன். அப்படி போகையிலே எனக்கு இந்த அவன் என்னை நேசிக்கின்றான் என்ற இந்த தலைப்புல அவன் இந்த கவிதை எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறேன். எப்போதும் அவன் என்னை கண்ணே மணியே என்கிறான், இடையிலேயே கரும்பே தேனே எனவும் காதல் மயக்கத்தில் கிளியே எனவும் அழைக்கின்றான். உண்மையாய் அவன் என்னை நேசிக்கின்றான். என்னை பொன்னாலும் பட்டாலும் அலங்கரித்து கைகோத்து எல்லார் முன்னாலும் நடக்கின்றான். என் அழகையும் சமையலையும் வீடு நடத்தும் திறமையையும் எல்லார் முன்னாலும் புகழ்கின்றார். உறுதியாய் அவன் என்னை நேசிக்கின்றான். என் மேனி முழுதும் முத்தங்கள் கொடுக்கின்றான். இருக தழுக்கின்றான். மெல்ல தரவி சிரித்திடமும் செய்கின்றான். வாய்ப்பு கிடைக்கும் ஒவ்வொரு தரவையும் வாழ்க்கையை சொல்கின்றான். கண்ணை உன்னை நேசிக்கின்றேன். நிச்சயமாய் அவன் என்னை நேசிக்கிறான். என் ஆசைகள் பற்றியும் எதிர்காலம் பற்றி என் எண்ணங்களையும் பேசினார். என்னை கட்டி அணைத்து முத்தத்தால் வாய்மூடி பண்பாடு பற்றி பாங்கால் பேசுகின்றார். கண் போன்றோ மணி போன்றோ சுவைக்கின்ற கரும்போ தேனோ போன்றோ இல்லாது போனாலும் ஒன்று மட்டும் நான் அறிந்தேன், அவன் என்னை நேசிக்கிறான். விரல் செதுக்கி கூட்டில் இருத்தி அழகு பார்க்கும் கிளி போல அவன் என்னை. உண்மையில் இது ஒரு ஆண் எழுதியிருப்பேன்னு சொல்லி என்னால இன்னமும் நம்பிடாம தான் இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னா பொதுவாகவே உங்களுடைய சமூகங்கள்ல நிலவி கொண்டிருக்கிற ஒரு கருத்து இருக்கு. அவைக்கு என்ன கூட நாங்க பொதுவா இந்த வழக்கமா இந்த சொல்லாடலை பயன்படுத்துவோம். அவைக்கு என்ன கூட கார் இருக்கு, பங்களா இருக்கு, காசு இருக்கு, படிப்பு இருக்கு, என்ன கூட என்று சொல்லி சொல்லுவோம். ஆனா உண்மையில இந்த ஆண் பெண் இல்ல, அவைக்கு இருக்கிற அந்த எண்ணங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றவோ இல்லை எதிர்காலத்துல நாங்க என்ன செய்ய போறோம் என்று இந்த கனவுகளையும் நோக்கி பயணிக்க விடாம தடுக்கிறது உண்மையில அது ஈடுபாடாருக்குமே ஒரு பெரிய ஒரு வன்முறையாத்தான் இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். அந்த வகையில இந்த கவிதை ஒரு பெண் தன்னை பட்டாலையும் பொன்னாலையும் அலங்கரிச்சாலும், என்னதான் அன்பை கொடுத்தாலும், என்னதான் சமையலை பாராட்டினாலும், வீட்டு நிர்வாகத்தை நல்லா செய்யறான்னு பாராட்டினாலும், தன்னுடைய ஆசைகளை நோக்கி போறதுக்கு, தன்னுடைய லட்சிய பாதையில போறதுக்கு சப்போர்ட் பண்ணாத ஒரு ஆளை அவளை நேசிக்கவே முடியாது. அதைத்தான் இந்த கவிதையில சொல்லியிருக்கா. அவளுடைய அழகையும் அவனுடைய நிர்வாக திறமை எல்லாத்தையுமே பாராட்டு.
ஆனா அவன் எண்ணங்களை பற்றி பேசினா மட்டும் வாய் மூட வைக்கணும்னு சொல்லி. உண்மையிலே இது இன்றைக்கும் பல இடங்கள்ல வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. வெளியில வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு உறவுல வந்து இருக்கிற மாதிரி இருக்குன்னா, ஆனா உண்மையில உள்ளுக்குள்ள வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அவங்க எதிர்கால லட்சியங்களை வந்து நோக்கி பயணிக்கிறதுக்கு அந்த உறவுகளை வந்து தடையாக இருக்கு. உண்மையிலே இந்த பெண் விடுதலை சிந்தனை அமைப்பினர் இந்த மாதிரி கவிதைகளை வந்து உரையாடல்களா வந்து கொண்டு வரணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். தனியாக ஒரு புத்தகமா வந்து வெளியிட்டதை நிறுத்தாங்க, ஒரு உரையாடல்களா இந்த கவிதைகள் சொல்ற கதைகள் என்ன மாதிரி இருக்கு, அது வந்து உண்மையிலேயே தேவையா, இன்னைக்கும் இந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கான்னு சொல்லி இதை வந்து ஒரு உரையாடல்களா வந்து முன்வச்சு கொண்டு வரைக்கும் அது இன்னுமே வந்து நிறைய பேரை வந்து சென்றடையக்கூடிய ஒரு வாய்ப்பா அமையும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த கவிதைகள் வந்து தனியவே இந்த புத்தகத்துக்காக எழுதப்பட்டவையா இல்லாம நிறைய நிறைய காலகட்டங்கள் 80, 90, 2000, கடைசியா 2019 வந்து ஆட்சியின் கொண்டேன்சிகள் அந்த நூல்ல இருந்து கூட கவிதைகளை வந்து தொகுத்து இதுல இந்த புத்தகத்தை வந்து தொகுத்து வெளியிட்டிருக்கிறேன். உண்மையில ஒவ்வொரு காலகட்டங்களையும் வந்து வெளியிடப்பட்டு இருந்தாலும் இதுல பேசப்படுற விடயங்கள் வந்து இன்னுமே பெருசா மாற்ற மாட்டேங்க இல்லை. அதுல வந்து ஒரு பொதுவான விஷயங்கள் இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்க இந்த கவிதை வாட்ச் பண்ணி போனா தெரியும். இன்னைக்கு கீழே இருக்கிற அந்த ஆண்டுகளையும் எந்தெந்த புத்தகங்கள்ல வெளியிடப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் தெரியும் உங்களுக்கு. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் பெரிய ஒரு மாற்றங்கள் வந்து நிகழ்வுன்னு சொல்லி. இதுல புதிய படிமம்னு சொல்லி ஒரு கவிதை இருக்கு. இந்த கவிதையை வாசிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். பல 1000 வருஷ படிமங்கள் பொடிபடட்டும், வார்த்து செதுக்கியும் கடைந்தும் குடைந்தும் கல்வி பொழிந்தெடுத்தும் வார்த்தை பல வரைந்தும் வர்ணங்கள் தீட்டியும் மந்தைகள் போல் பெண்குலத்தை மேய்ந்த பரம்பரையோர் காத்து கவனமுடன் பேணி பராமரித்த கல்லும் உலோகமும் களிமண்ணும் காகிதமும் ஓலைகளும் சீலைகளும் வேய்ந்து சிறைக்கூடம் வீழ்ந்து நொறுங்கட்டும், பெண்ணடிமை பெருங்கோட்டை மதிகள் பொடிப்படட்டும், அச்சம் அணிகளனோ மடமை மணிமுடியோ நான்களோ பெண்மையோ கலர் நடையும் மரபிடியும் துடியிடையும் கொடியுடலும் ஆண்குலத்தின் வேட்கைக்காய் அமைந்ததுதான் பெண்குலமும், பரம்பரையின் பண்பாடும் தன்மானம் பேழ்வதும் கட்டுநறியில் நிற்பதும் கைமையில் கறங்குவதும் மாதக்குல சுமையும் கற்பும் அருணறியும் எல்லோருக்கும் பொதுவன்போம், அஞ்சுதலும் நான்களும் ஏத்து பிழைப்போர்க்கும் ஏத்தி பறிப்போர்க்கும் மானுடரை தாழ்த்தி கொடுமை பல செய்வோர்க்கும் தீயோர்க்கும் உரிதென்போம் அஞ்சாமை மனத்துணிவு அறிவு எமதுரிவு மானுடரை அழித்து அடிமை செய்து இன்றே ஒளியட்டு, பெண்கால் இரல் மீன் சூடுகின்ற வேலி சுவர்கள் எல்லாம் சாயட்டும், மூடி மறைந்திருக்கும் கூரை பெயரட்டும், தலைகள் நிமிரட்டும் கைகள் உயரட்டும், வானத்தில் ஒரு பாதி அங்கே அமரட்டும். இது வந்து செப்பனிட்ட படிமங்கள் என்ற நூல்ல வந்து வெளியிடப்பட்டிருந்த கவிதை. இதுல வந்து இந்த புதிய படிமம் என்ற பெயர்னாலேயோ என்னமோ தெரியல, நிறையவே வந்து சொல்ல ஆடல்கள வித்தியாசத்தை வந்து நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. வேற பல கவிதைகள்ல இல்லாத சொல்ல ஆடல்களை வந்து நான் இங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இது என்ன மாதிரி இப்ப வளர்ந்து கொண்டு வர தலைமுறையினருக்கு புதிய சொற்களா வந்து இருக்கும். ஏன்னா நாங்க அன்றாட பாவிக்காத நிறைய தமிழ் சொற்களை வந்து இதுல வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த சமுதாயத்தை நிறையவே கேள்விக்குட்படுத்துற வகையில் இந்த கவிதைகள் வந்து நிறையவே இதுல இடம்பெற்றிருக்க வந்து என்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. கற்பு பற்றிய ஒரு பாடம், சீருடையில் ஒரு பெண், தாய் உள்ளம், தேவி எழுந்தால் தாயும் செய், இந்த மாதிரி கவிதைகளை வந்து சமுதாயத்தை கேள்விக்குட்படுத்துற மாதிரி. பொதுவாகவே கவிஞர்கள் எழுத்தாளர்கள் வந்து சமுதாயத்தில் நடக்கிற அநீதிகளை கண்டெழுதக்கூடிய ஆட்களா இருப்பினும் சொல்லி ஒரு பொதுவான கருத்து இருக்கு. ஆனா அதை வந்து இன்னமுமே நியாயப்படுத்துற வகையில வந்து இந்த கவிதைகளையும் கொடுத்து இந்த கவிதைகள் வந்து ஏன் எழுதப்பட்டது என்றதுக்கு எங்களை வந்து ஊகிக்கக்கூடிய மாதிரி சம்பவங்களை வந்து தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு. இதுல இந்த சிறை ரகசியம் என்ற இந்த முதலாவது இந்த கவிதை வந்து ஒரு முக்கியமான ஒரு கவிதையா இருக்கு. தொடர்ந்து காலகாலமா வந்து பெண்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு விடயங்களையும் வந்து கேள்விக்குட்படுத்துற வகையில வந்து இருக்கிற மாதிரி சொல்லலாம். திருமணம், சீதனம், தரகரன்னு சொல்லி தொடர்ந்து என்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னுடைய அம்மாவுக்கு நடந்தது, தன்னுடைய தமக்கைக்கு நடந்தது, இது தனக்கும் நடக்குதுன்னு சொல்லி ஆனா அந்த சிறையில இருந்து விடுபட முடியாம இருக்குன்னு சொல்லி எழுதக்கூடிய மாதிரி இருக்கு இந்த கவிதை. கடைசியா ஒரு கவிதையோட முடிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். காணாமல் போன வண்ணத்து பூச்சிகள். இது வந்து எழுதப்பட்ட காலம் நான் சொல்றேன் 1998 அதாவது விடுதலை
மரத்து குயில் பொழுதுகளில் வண்ணத்து பூச்சிகள் ஏராளமாக சிறகடித்தன. என் அம்மா எனக்காக சேகரித்து வைத்த வண்ணத்து பூச்சிகள் என் அம்மாவுக்கு அம்மாவின் அம்மா சேமித்து வைத்தது. என் குழந்தைகளுக்காக நான் அவற்றை சேமித்து வைத்தேன். என் குழந்தைகள் வெடிமனம் கமலம் இந்த இரவு வேளைகளில் அழகுகின்றன. என் குழந்தைகளின் வண்ணத்து பூச்சிகளில் களவாடியுடையார். என் குழந்தைகளின் துயிர் பொழுதுகளுக்கு நானன்றி அவற்றை மீட்டு தரப் போவது யார்? இந்த கவிதையில ஒரு தாயுடைய ஏக்கத்தை பார்க்கலாம். தொடர்ந்து தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் வீணடிக்கப்பட்டு கொண்டு வாரதை இந்த தாய் என்ன மாதிரி பார்க்கலான்றது இந்த கவிதையில பார்க்கலாம். தொடர்ந்து இந்த கவிதைகள்ல பெண் விடுதலை என்ன மாதிரி இருக்கணும், அது முதல்ல குடும்பங்கள்ல இருந்து பெண் விடுதலை ஆரம்பிக்கணும், சமுதாயத்துல என்ன மாதிரி இந்த எழுத்தாளர் சமுதாயத்தை என்ன மாதிரி நோக்குறே, பெண்ணுக்குரிய சுதந்திரங்களை என்னத்தை பார்க்குறேன்னு சொல்லி நிறையவே இந்த விடயங்களை கவிதைகள்ல மேலோட்டமாக குறிப்பிட்டு காணக்கூடிய மாதிரி இருந்தது. நன்றி இந்த வாய்ப்பை எனக்கு. பெண் விடுதலைக்காக போராடியவர்கள் பலர். அதிலே பாரதிதாசன் மிகவும் முக்கியமான ஒருவர். பாரதிதாசன் பெண் விடுதலைக்காக அன்றே போராடியவர்கள் என்பதை நாம் அறிவோம். ஏட்டையும் பெண்ணை தொடுவது தீமை என்று எண்ணியவர்கள் மாய்ந்து விட்டார்கள். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதன் தலை கவிழ்ந்தான் என்று